ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன். நம்ம இன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்குகிற துவரம் பருப்பு, அதாவது உடச்ச பருப்பு இல்லாமல் முழு பருப்பு இருக்கும். அது வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக வரும். அதுவே உடச்ச பருப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு இப்படி செஞ்சு பாருங்கள். நான் வந்துட்டு இதில் தோசையும் செஞ்சேன், பணியாரமும் செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வரமிளகாய் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த பருப்போட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். மாவு அரைச்சி நம்ம எடுக்கிற டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவு எடுத்துக்கலாம். கிரைண்டர்லேருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனே செய்யணும். இப்போ வந்துட்டு ஒரு 4 o'clock மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நைட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இட்லி மாவு ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அந்த பருப்போட பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு மாவு புளிச்சு வந்துடும். இப்போது தோசையும் இல்லை பணியாரமோ செய்யும்போது அந்த பருப்போட ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 8 o'clock பக்கமாக நான் வந்துட்டு பணியாரமும் செஞ்சேன், தோசையும் செஞ்சேன். ரெண்டுமே சூப்பராக வந்தது. இது கூடவே நம்ம ஏதாவது பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு வந்துட்டு ப்ளைனாக தான் செஞ்சேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்தது. தோசையெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முருகலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்துட்டு காம்பினேஷன் நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன். எல்லா சட்னியுமே இதுக்கு எல்லாமே காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.